வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணுங்கள். நம்ம புதுசாக பண்ணுற ஒவ்வொரு வார்ம் அப்புமே உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வார்ம் அப் எதுக்காண்டி பண்ணுவோம் அப்படின்னா, கால் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ரன்னிங் போகுது நம்மளுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் காலில் வந்து எந்த இன்ச்சரும் இல்லாமல், சதையில் எலும்பில் எந்த இன்ச்சரும் இல்லாமல் நம்ம ஃபாஸ்ட் ரன்னிங் போகிறதுக்காண்டி தான் நம்ம அதிக வார்ம் அப் ப்ளஸ் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லா ஒர்க் அவுட்டுமே பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 days சேலஞ்சில் டே 37 இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் வார்ம் அப் பண்ணி முடிச்சாச்சு. மொபிலிட்டி ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணிட்டோம். சரி வாங்க ரன்னிங் போகலாம். ரன்னிங் போகிறதுனால உடம்புக்கு என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல உள்ள ரத்தங்கள் உங்களுக்கு அதிகமாக சுத்தமாகும். கெட்ட கொழுப்புகள் இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுபோக நல்ல கொழுப்பு அது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். அதிகமாக உங்களுக்கு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக டெஃபிஷியன்சி டயட்டில் இருக்கணும். அது மாதிரி ரன்னிங் முடிச்சக்கப்புறம் மொபிலிட்டி எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கால் எந்த அளவு ஃப்ளெக்சிபிளாக இருந்தோ அதே அளவுக்கு மெயின்டைன் ஆகுதுக்காண்டி தான் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் துள்ளி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு 1000 ஸ்கிப்பிங் போட்டோம். 500 2 செட்டாக போட்டு ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்கிப்பிங் முடிச்சுட்டு என்னென்னா இன்றைக்கி சண்டே, அதனால் ஒரு ஸ்பெஷலாக பாய் வச்சு படுத்து தூங்குறதுக்கு இல்லை, நம்ம வந்து ஆப்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணதுக்கு போயிட்டோம். ஏன்னா ரெகுலராக ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம், சண்டே மட்டும் ஜிம் போகல. அதனால் நம்ம ஆப்ஸுக்கு ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போடலை, அது இந்த வீடியோவில் போடுறேன். முதல் லோயர் ஆப்ஸ்க்கு 3 செட்டு 20 போட்டு முடிச்சுட்டு பார்த்தோம். ஆப்ஸ் ஓரளவு கொஞ்சம் தெரியுது. அதுக்கப்புறம் அப்பர் ஆப்ஸுக்கும் லோயர் ஆப்ஸுக்கும் சேர்த்தாப்புல உள்ள எக்ஸசைஸ் இது ஒரு 3 செட்டு 50x3 இந்த எக்ஸசைஸும் பண்ணி முடிச்சிட்டோம். ஆப் ஒர்க் அவுட் எவ்வளோக்குள்ள அதிகமாக பண்ணுறோமோ நம்ம 6 பேக்காண்டி மட்டும் இல்லாமல் நம்ம கோராக ஸ்ட்ரென்த் பண்ண நம்மளுக்கு ரன்னிங் போகும்போது கொஞ்சம் அதிகமான ஒரு புஷ் கிடைக்கும். அது மூலம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை, அப்புறம் ஒரு 7 முட்டை, அப்புறம் ஒரு சோப்பு வாழைப்பழம். இதை முடிச்சுட்டு ஒரு ஃபார்மிங் ஒர்க்கு வீட்டு பக்கத்தில் ஒரு கன்று வைக்கணும் முடிவு பண்ணோம். நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்ச ஒரு கன்று. சரி வீட்டு பக்கத்தில் வைப்போமே, நல்ல வெயில் நேரம், மே மாதம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்காண்டி ஒரு மரம் கன்று ஃப்ரீயாக கிடச்சதை அதை எடுத்து வச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. தண்ணி மட்டும் தான் பாய்க்கணும். பக்கத்தில் இருந்த இன்னொரு கண்ணியும் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி ரெண்டுக்குமே தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் கன்று பார்க்க சூப்பராக இருக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து இளநீ, வீட்டில் இருந்த இளநியை வெட்டி குடிச்சாச்சு. மரத்தில் பிறந்து பறித்து குடிச்சிட்டோம். ஒரு 3 இளநீ குடிச்சு முடிச்சுட்டு மறக்காமல் சேனலை புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் எல்லாரும் பார்த்ததுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மத்தியான சாப்பாடுக்கு மட்டன் ஒரு 300 கிராம், அப்புறம் ரைஸு, அப்புறம் ஒரு 5 பொடி ஆனியன் எடுத்துக்கிட்டோம். டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொய்யாப்பழம், மட்டன், அப்புறம் ராகி எடுத்துக்கிட்டோம். இதான் இன்றைக்கி டின்னர்.